பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரை கள்ளழகர் விழாவில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதற்கு உயர்நீதிமன்ற கிளை தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தடை உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கருணாகரன் இணைகிறார். அவரோடு பேசலாம். கருணாகரன், இப்போ ஆட்சியர் உத்தரவிற்கு நீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய தடையின் விவரம் என்ன? காயத்ரி, அதாவது தேர்தல் திருவிழாவோடு மதுரையில் சித்திரை திருவிழா களைகட்டி வருகிறது. இந்த நிலையில் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வானது வருகிற 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. காலையில் நடைபெற உள்ளது. இந்த சூழலில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக அந்த வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் பொழுது அழகர் வேடம் அணிந்த பக்தர்கள் நூற்றுக்கணக்கானோர் அழகர் அந்த தங்க குதிரை வாகனத்தில் வரும் அழகர் மீது தோளினால் ஆன பையில் தண்ணீரை பீச்சி அடிப்பார்கள். இந்த நிகழ்வு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நிகழ்வின் பொழுது அவர்கள் சிறு மோட்டாரை பயன்படுத்தி தண்ணீரை பீச்சி அடிக்கின்றனர். எனவே இதற்கு தடை விதிக்க வேண்டும், சிலை பாதிக்கப்படும் என்று மனு தாக்கல் செய்திருந்தனர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை தனி நீதிபதி இந்த மின் மோட்டார்களை பயன்படுத்தி அடிக்கக்கூடாது, மேலும் முன்பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட விதிமுறைகளை விதித்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் அந்த ஆலோசனை கூட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் இந்த மாதிரி வேடமணிய பக்தர்கள் அழகர் ஆற்றில் இறங்கும்போது தண்ணீரை பீச்சி அடிக்கும் பொழுது முன்பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதன் அடிப்படையில் இந்த நிலையில் மதுரையைச் சேர்ந்த ரஞ்சித் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். தற்பொழுது இந்த மனு நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் அருள் முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அதாவது அழகர் ஆற்றில் இறங்கும் பொழுது பல நூறு ஆண்டுகளாக கடைபிடிக்கப்படும் அந்த ஆட்டு தொழிலால் ஆன பையில் நறுமண நீரை நிரப்பி அழகர் மீது தண்ணீரை பீச்சி அடிக்கும் அந்த நிகழ்வு ஆனது பல நூறு ஆண்டுகளாக நடைபெறுகிறது. இதற்கு முன்பதிவு செய்ய வேண்டும் என்று ஏற்புடையதல்ல. இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். மேலும் நூற்றுக்கணக்கான கிராம மக்கள் பங்கேற்பார்கள். எனவே தற்பொழுது வரை 7 பேர் தான் பதிவு செய்துள்ளனர். இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று வாதிட்டனர். அப்பொழுது இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மாவட்ட ஆட்சியர் இந்த உத்தரவை பிறப்பதற்கு முன்பாக என் சட்ட வல்லுநரை ஆலோசித்தாரா, எதன் அடிப்படையில் இந்த ஆலோசிக்கப்பட்டது, அழகர் கோவில் நிர்வாகத்தினர் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளனரா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அதாவது அழகர் ஆற்றில் வருகிற 23ஆம் தேதி அழகர் ஆற்றில் இறங்கும் பொழுது வேடமணிந்த பக்தர்கள் தண்ணீரை பீச்சி அடிப்பதற்கு முன்பதிவு செய்ய வேண்டும் என்ற மதுரை மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் அழகர் கோவில் இணை ஆணையர் எத்தனை ஆண்டுகளாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது, இது போன்று தண்ணீரை பீச்சடிப்பதற்கு எதுவும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதா, இது போன்ற நிகழ்வுகளால் அழகருக்கு ஏதும் சிலைக்கு சேதம் ஏற்பட உள்ளதா என்பது உள்ளிட்ட விவரங்களை பதில் மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வருகிற திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். காயத்ரி, நன்றி கருணாகரன்.